நாங்கள் எல்லாரும் கேங்காக வெளியே போயிருந்தோம். வெளியே போனப்போ என் கேங்கில் இருக்க ஒரு பையன் பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே நாங்கள் அலறி அடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். அப்போ அவனை செக் பண்ண டாக்டர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹீட் ஸ்ட்ரோக்கா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம். அவர் உடனே எங்களுக்கு வந்து உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்னா இது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னு பக்கத்துக்கு மேலே நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் போது தான் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வருது. சரி ஓகே, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து எது மேனேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் மெயின்டைன் பண்ணுது. நார்மலாக நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வெட்டிங் ஏற்படும். ஸோ ஸ்வெட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக வந்து அதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதாலையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக். சரி ஓகே, ஹீட் ஸ்ட்ரோக்கை எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நம்ம வந்து வெயிலில் போகிறத தவிர்க்கணும். நம்ம வந்து நம்மளோட பாடிக்கு எதெல்லாம் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தக்கூடுதோ ஸோ அதெல்லாமே நம்ம தவிர்த்துட்டு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து தள்ளிடுங்க. ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.